நண்பர்களுக்கு வணக்கம். நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி 8. கொட்டும் மழையில் ஒற்றையாய் நனைந்த மணிப்புறாவிற்காக வருத்தப்பட்டாய். உன் கண்ணுக்கெல்லாம் நான் தெரியவே மாட்டேனாடி. மாப்பிள்ளை வீடு மறுவீடு என்று மாற்றி மாற்றி விருந்துகளை முடித்துவிட்டு ஒரு வழியாக ஒரு வாரத்திற்கு பின் சென்னை வந்து சேர்ந்தார்கள் நம் புதுமண மக்கள். இதற்கு முன் அலுவலக நண்பர்களோடு தங்கியிருந்த அணி தற்பொழுது வேளச்சேரி அருகே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 BHK ஃப்ளாட் ஒன்றையும் வாடகைக்கு எடுத்து விட்டான். 7,000 வாடகை. கொஞ்சம் ஓவரா இல்ல? மாலதி புது வீட்டில் காய்ச்சிய பாலை கையில் வைத்திருந்தாள் அணி. 4வது மாடியில் இருந்த அந்த வீட்டின் பால்கனியில் ஹாயாக சாய்ந்திருந்தான். ஓவர்லாம் இல்லை, இந்த ஏரியாவில் இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். இவ்வளோ நல்ல வீடு கம்மியான ரெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஈரக்கூந்தலை ஒரு பக்கமாக தள்ளி வெயிலில் உலர்த்தி கொண்டிருந்தாள் மாலதி. வானதி அவளுக்கு பரிசளித்த இளம் பச்சை புடவையை அணிந்திருந்தாள். அவள் கூந்தலை ஒரு துணியால் தட்ட தட்ட அதிலிருந்து சில்லென்று தெளித்த சாரல் அனிருத்தின் முகத்தில் முத்தமிட்டு அவனை பாடாய்படுத்தி கொண்டிருந்தது. இன்னையோட லீவு முடியுது, நாளையிலிருந்து ஆஃபீஸ் போகணும். பால்கனியில் விட்டு நகர்ந்தான். அவன் சொல்வதை காதில் வாங்காமல் அவள் பின்னே சென்றான். அப்புறம் வீட்டுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் தரணும், அப்போதான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண முடியும். தனக்கென்று வைத்திருந்த பால் டம்ளரை எடுத்துக்கொண்டாள். ஏதோ தன் பின்கழுத்தில் சூடாக உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பினாள். அனிருத் கண்களில் காதல் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தான். அங்குலம் அங்குலமாய் நெருங்கியவன் அப்படியே நின்றான். இரு புருவங்களையும் உயர்த்தினாள். என்ன சார், சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? நல்ல ஞாபகம் இருக்கே. நாளையிலிருந்து ஆஃபி ஆ அவன் சொல்லி முடிக்கும் முன் தன் கைகளை அணியின் காதில் வைத்திருந்தாள். ஐயோ விடுடி, அருளும் வானதியும் ஒன்று சேர்ந்தது அப்புறம்தான் நமக்கு. அவன் காதுகளுக்கு விடுதலை அளித்தாள். காதலோடு வந்தவனை காதிலேயே கிள்ளுகிறாயே. சிவந்திருந்த காதை தடவிக்கொண்டே சொல்ல மாலதி சிரித்துவிட்டாள். உடைகளை எடுத்து அலமாரியில் அடுக்க ஆரம்பித்தாள். சரி சொல்லு, நாம் என்ன பண்ண போகிறோம்? சொல்கிறேன் இருங்க. கொண்டு வந்திருந்த உடைகளை அடுக்கி கதவை மூடினாள். அணியின் அருகில் வந்து அமர்ந்து அவன் காதோரமாய் கிசுகிசுத்தாள். பிளான் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த 2 பேரும் ஒத்துக்கணுமே. அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்கல்ல. கண்ணடித்தாள் மாலதி. கடைசியாக எனக்கு நோக்கியா வேலை கொடுத்துட்ட. அப்படின்னா? அதான் கனெக்டிங் பீப்புள். முகத்தை அப்பாவியாக வைத்திருந்த அனிருத்தை பார்த்து மீண்டும் சிரித்தாள். கொண்டு வந்திருந்த சாமான்களை அடுக்குவதிலும் சின்ன சின்ன சீண்டல் சண்டைகளோடு அந்த வீட்டின் முதல் நாள் இனிதே கழிந்தது. வெல்கம் பேக். அடுத்த நாள் அலுவலகம் சென்ற அணி மாலதியை வாசலில் வைத்து வரவேற்றனர். வானதியும் அருளும். வானதி மாலதியை அணைத்து கொண்டு அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். இருவரும் கலகலவென்று சிரித்தனர். என்ன மாப்பிள்ளை சார், ஏதும் பேச மாட்டீங்க? அணியின் தோலை இடித்தாள் அருள். சாஸ்திரத்துக்கு ஒரு சிரிப்பை உதிர்த்தான் அணி. ஓகே, மதியம் லஞ்சுக்கு மீட் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காரு அருள், வானதி மலர்ச்சியோடு கூறினாள். இருவராக பிரிந்து அவரவர் இடத்திற்கு கிளம்பினார்கள். என்னடா மாமனார் வீட்டிலெல்லாம் எப்படி? லிஃப்டின் நுழைந்து கொண்டே அணியின் காதில் ரகசியமாய் கேட்டான் அருள். விருந்தெல்லாம் நல்லா போச்சாடா? வீடு எப்படி இருக்கு? செட்டில் ஆகிட்டீங்களா? நடந்து கொண்டிருந்த அருள் சட்டென்று நின்றான். அவனுக்கு முன் ஒரு அடி இருந்தும் அனிருத்தும் நின்றான். டேய் என்னடா, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், மண்டையை மட்டும் ஆட்டுற. அணி பதில் சொல்லாமல் அவனையே முறைத்தான். ஹையா முறைக்கிற? என்னடா நடந்துச்சு? அதுவரை வில்லன் லுக்கில் இருந்த அனிருத் தளர்ந்தான். என்ன ஆச்சா? அட பாவி, ஒன்றுமே நடக்கலடா. அருளிடம் மாலதி சொன்னதை பற்றி கூறினான். அருளிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அமைதியாக இருந்தான். இதெல்லாம் சரி வருமா? என்னடா யோசிக்கிற? இல்லை அணி, இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகலாம், ஒரு ட்ரை தான். தேவையில்லாமல்
உங்களுக்கு நடுவில் என்னால் சாரிடா. டேய், என்னடா இப்படி ஃபார்முலா பேச ஆரம்பிச்சிட்ட? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷந்தான். இருந்தாலும் தயக்கமாய் கேட்ட அருளை அனிருத் கையமர்த்தினான். இதுதான் பிளான். வர புதன்லேருந்து லீவு. நம்ம 4 பேரும் குமாரகோம் போகிறோம். அருள் தலையை ஆட்டினான். கொஞ்சம் நம்பிக்கையும் கொஞ்சம் பதற்றமும் அவனை பற்றி கொண்டது. குமாரகோம், கேரளாவா? நீங்கள் போயிட்டு வாங்க மாலதி, நாங்கள் ஏன்? கிட்டத்தட்ட அதே நேரம் வானதியிடம் மாலதி போராடி கொண்டிருந்தாள். ஆமா வாணி, சூப்பர் பிளேஸ். நீ கூட கூகுளில் பார்த்து சொல்லியிருக்க, ஹனிமூன் போனால் இங்கே தான் போகணும்னு. ஞாபகம் இருக்கா? ஐயோ லூசு, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நாங்கள் ஏன்? எங்கோ பார்த்து கொண்டு வானதி பேசினாள். நீங்களும் வாங்க, ஒரு வெக்கேஷன் போல் இருக்கட்டும். நல்லா இருக்கும்ல? 2 செட் ஆஃப் கப்புள்ஸ், 2 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும்பா. இல்லை மாலதி, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நாம் போகிறோம், அவ்வளோதான். சரி, அருள்கிட்ட கேட்கணுமே. கேட்கலாமே. வானதி தன் கைபேசியை எடுத்தாள். அதற்குள் அருளிடம் இருந்து அழைப்பு வந்துவிட்டது. அருள், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். ஓ, சொல்லிட்டாங்களா? என்ன சொல்கிறது தெரியலையே. இங்கே அணி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறான். மாலதியும் இன்சிஸ்ட் பண்ணுறா ரொம்ப. மாலதி வெடுக்கென்று ஃபோனை பிடுங்கினாள். என்ன அருள், 2 பேரும் பூச்சாண்டி காட்டுறீங்க? மரியாதையாக 2 பேரும் எங்கள் கூட குமாரகம் வரீங்க, புரியுதா? சொல்லிவிட்டு கட் செய்தாள். அங்கே அருள் இன்னும் குழப்பத்தோடு தான் இருந்தான். தேவையில்லாமல் பண்ணுறோண்டா. அதெல்லாம் இல்லை அருள், இப்போ தனித்தனியாக இருக்கீங்க, அங்கே போயிட்டு வரும்போது ஒன்றா வருவீங்க. அருள் நம்பிக்கை இல்லை. பார்வை ஒன்றை பார்த்தான். பிலீவ் மீடா, வானதிக்கு உன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. அதை நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். அது எப்படிடா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்க? அதெல்லாம் அப்படித்தான். அப்படின்னா எப்படி? விடமாட்டியே நீ. சரி, சொல்கிறேன். உனக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆரம்பத்திலேயே முடிஞ்சிருச்சு. அப்போது காதல் கடைசியில் வரணுமா இல்லையா? அட போடா கிறுக்கு பயவுல, உனக்கு ஒன்றுமே புரியாது. போய் லீவ் அப்ளை பண்ணு போ. அருள்மொழியை தோளில் தட்டி அனுப்பினான். அவன் சென்றவுடன் மாலதிக்கு கைபேசியில் மெசேஜ் சென்றது. ஆபரேஷன் அருள் வானதி பிகின்ஸ். இன்று 8 மணி வரை தூங்கினேன், நேரமாச்சு என்று தட்டி எழுப்பினாய். ஆகா, உன் தீண்டலை பெற இப்படி ஒரு வழி இருந்தது. இத்தனை நாட்களாய் தெரியாமல் போனதே. NH4 சென்னை காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலை. அந்த காலை வேளையில் வெறுமையாக இருந்தது. பின்பணி காலத்தின் காலை நேர ஈரப்பதம் சாலை வரை இறங்கி தாரின் மேலே ஒரு ஈரப்பூச்சு பூசிக்கொண்டிருந்தது. சாலையின் இருபுறமும் மொட்டை மரங்கள். எங்களுக்கும் வாழ்வு வரும் என்று பாடுவது போல லேசாக தலையை ஆட்டிக்கொண்டிருந்தன. சூரியன் எட்டி பார்க்க ஆரம்பித்த 6 மணி. வேலைக்கு செல்லும் தாய்க்குருவிகளையும் தந்தை குருவிகளையும் பிள்ளைகள் கீச்சென்று தத்தம் அவர்களது மழலை மொழியில் விடையனுப்பி கொண்டிருந்தன. அளவிற்கு வேகமாய் ஓட்டி, பக்தி உருவாகும் அளவிற்கு வேகமாய் ஓட்டி சென்று கொண்டிருந்தான் நம் புது மாப்பிள்ளை அனிருத். அந்த வேகத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாமல் ஸ்டீரியோவில் ஸ்ரேயா கோஷல் முன்பே வா பாடிக்கொண்டிருந்தான். சார், கொஞ்சம் பொறுமையாக போங்க சார், அருள் கையை கட்டிக்கொண்டு சொன்னான். தலையாட்டிவிட்டு அனி ஆக்சிலேட்டரை அழுத்தினான். அதுவரை 100இல் சென்று கொண்டிருந்த வண்டி 20 நொடியில் 120ஐ நெருங்கியது. அனி, விளையாடாதீங்க, பொறுமையாக தான் பேசுறது. பின் சீட்டிலிருந்து மாலதி முறைப்பாக கேட்டாள். போகலாமே சொல்லிவிட்டு மீண்டும் மிதித்தான். இப்பொழுது முள் 140ஐ தொட்டுவிட்டு வந்தது. அண்ணா, கொஞ்சம் பொறுமையாக போலாமே. அதுவரை அமைதியாக இருந்த வானதி பேசினாள். அடுத்த 5-6 நொடிகளில் வண்டி 60க்கு மாறியது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல? நாங்கள்லாம் சொன்னப்போ காதை எங்கடா இருந்துச்சு? அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அணியின் தலையில் தட்டினான். என் தங்கச்சி சொல்லிட்டா அதுக்கு மறுபரிசீலனையே கிடையாது பாஸ். கியரை மாற்றிக்கொண்டு பேசினான். போதும் உங்கள் பாச மலரீசம்.
புல்லரிக்குது. மாலதி சிரித்துக்கொண்டே சொன்னாள். என்ன மாலதி நீ? ஊருக்கு போகிறோம், இன்னைக்கு கூட குளிக்காம புல்லரிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கியே. வானதியும் அருளும் சிரிக்க மாலதி முறைத்தாள். பார்த்துக்கிறேன் என்று முணுமுணுத்து கொண்டாள். அடுத்த அரை மணி நேரத்தில் வாலாஜாபேட் போகும் வழிக்கு வண்டி மாறியது. சூரியனும் தூக்கத்தை உதறி போட்டுவிட்டு வெகு சுறுசுறுப்பாக பிரகாசிக்க ஆரம்பித்தான். அனி, டீ சாப்பிடலாம், ஏதோ கடை இருக்கும் வழியில் நிறுத்துங்க. மாலதி சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த ஹைவே ஹோட்டல் தென்பட்டது. பிரேக் மீது காலை வைத்து வண்டியை ஓரமாக்கி கொண்டு வந்தான். அங்கு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கும் அதன் அருகில் A1 ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. உள்ளே சென்று அனைவரும் ஆளுக்கொரு சேரில் உட்கார்ந்தனர். ஆர்டர் சார் என்று பவ்யமாக வந்து நின்றான் ஒரு சிறுவன். தம்பி, நீ ஸ்கூலுக்கு போகாம ஏன் இங்கே வேலை பார்க்குற? பொறுப்பாக அனிருத் கேட்டதும் அந்த சிறுவன் முகம் சுளித்தான். ஐயோ சார், நான் BA படிச்சிருக்கேன் சார், கொஞ்சம் குள்ளமாக இருக்கேன், அதுக்காக பார்க்குறவங்கெல்லாம் இதையே கேட்குறீங்களே சார். ஆர்டரை சொல்லுங்க சார் முதல்ல. 4 டீ முறைத்து விட்டு சொன்னான். வேற சார்? வேற என்ன இருக்கு? அருள் கேட்டான். வேற ஒன்றும் இல்லை சார், டீ மட்டும்தான் இருக்கு. அவன் மிகவும் சீரியஸாக சொல்லி முடிக்க அனி கடுப்பானான். அப்புறம் எதுக்குடா வேறன்னு கேட்ட? விட்டால் எழுந்து அவனை அடித்து விட்டிருப்பான். அடா போ சார், காலங்காத்தால உன்னோட ரோதனையா போச்சு. தலையில் அடித்து கொண்டு அவன் சென்றான். அவன் நகர்ந்ததும் அனைவரும் அணியை பார்த்து கைத்தட்டி சிரித்தனர். என்ன, காலையில் வேகமாக கார் ஓட்டினதுக்கு பழி வாங்குறீங்களாக்கும்? ஏய், உன்னதான் டி. மாலதி பக்கம் திரும்பினான். என்னது டியா? புருவத்தை உயர்த்தி அவனை முறைத்தாள். ஹி, என்ன டீ போதுமா இல்லை காஃபி வேணுமான்னு கேட்டேன்டா செல்லம். குழைந்தான். அந்த சிறுவன் 4 டீ கிளாஸுடன் வந்து டேபிள் மீது வைத்தான். சார், ஸ்பெஷல் டீ உங்களுக்காக, இஞ்சி ஏலக்காயோட. அருள் இடைமறித்தான். ஏப்பா, உப்பெல்லாம் சரியா போட்டாச்சா? இப்பொழுது வானதி தவிர அனைவரும் சிரிக்க அடுத்த 2 நொடியில் அவளின் கைப்பை அருளின் தலையை நோக்கி பறந்தது. டீ முடித்துவிட்டு மீண்டும் காரை பறக்க விட்டான் அனி. சாலையின் மற்ற வண்டிகளும் சென்று கொண்டிருக்க சற்று அடக்கியே வாசித்தான். அனி, அந்த பிளேயரை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஓய் ஹனி, உனக்கு இந்த சாங் பிடிக்கலையா? நீங்கள் ஆஃப் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே. கியரிலிருந்து கையெடுத்து அந்த பிளேயரின் சிகப்பு பட்டனை தட்டினான். புதிய மனிதா என்று எந்திரனை பூமிக்கு அழைத்த SPB அத்தோடு தன் அழைப்பை நிறுத்தினார். நிறுத்தியாச்சு, இப்போ சொல்லு. வானதி, நீ பாடு. மாலதி வானதியின் காதில் கூறினாள். வானதி முறைத்தாள். போடி, ஒழுங்கா எந்திரன் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ பாடாத, நானே பாடுறேன். மாலதி தொண்டையை செருமி சரி செய்து கொண்டாள். மாலு, பாசமாக அழைத்தான் அனி. மாலதி உடனே சொல்லுங்க வாலு என்றதும் வானதியும் அருளும் சிரித்தனர். இல்லை, நான் வேணா காரை ஒரு ஓரமாக நிறுத்திடுறேன், அப்புறம் பாடுறியா? சப்போஸ் உன் பாட்டு கேட்டு எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும்ல, அதான். ஆ! மாலதியின் கைநகங்கள் அணியின் காதில் காதல் பேசியது. ஐயோ, வலிக்குது, விடு விடு. நான் சும்மா சொன்னேன், லொலலாயி. ஹி என்று தாஜா பண்ணி தப்பித்தான். நீ நான் என்று போட்டி போட்டு யாருமே பாடவில்லை. சற்று நேரம் கழித்து அந்த அமைதியான சூழலை ஒரு அழகான குரல் கலைத்தது. நெஞ்சங்கள் மலரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.